Welcome back to a course on calculus and its applications. Differential equations பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ப்ரீவியஸ் லெக்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஓடிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்து அதில் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு we started with discussing about what do we mean by initial value problem. செகண்ட் ஆர்டர்ல இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும், அதுல ஒரு ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு கண்டிஷனோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் அதுல ஜெனரல் சொல்யூஷன் என்ன, பேசிஸ்னா என்ன, பர்டிகுலர் சொல்யூஷன் என்னங்கிற டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணி நம்ம போன லெக்சரை முடிச்சிருந்தோம். இப்ப அந்த டிஸ்கஷன்ஸ் தான் நம்ம கண்டினியூ பண்ண போறோம். அதாவது ஜெனரல் சொல்யூஷன், லெட் அஸ் ரீகால் வாட் வி ஹவ் சீன் இன் தி ப்ரீவியஸ் லெக்சர். ஜெனரல் சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இன்டர்வல். ஸோ we are talking about a ordinary differential equation. அப்போ y is going to be a function of x. அப்போ ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் x ranges over a particular interval. அந்த இன்டர்வல்ல we are finding two solutions. ஒண்ணுக்கு ஒண்ணு ப்ரொபோர்ஷனலா இருக்கிறது கிடையாது. அதாவது ரேஷியோ ஆஃப் ஒன் அப்பான் த அதர் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு சொல்யூஷன் எடுத்துட்டு அந்த ரெண்டு சொல்யூஷனோட ஒரு லீனியர் காம்பினேஷனை நம்ம எழுதியிருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷனை தான் we call it as solution. சரிங்களா? இந்த ஜெனரல் சொல்யூஷன் எழுதுறதுக்கு நாட் ப்ரொபோர்ஷனல், அதாவது லீனியர்லி இண்டிபெண்டா இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு சொல்யூஷன்ஸ் எடுத்து எழுதுறோம் பாத்தீங்களா, those are called as fundamental system of solutions or basis of solutions. இப்போ அதுல அந்த ஜெனரல் சொல்யூஷன் எழுதும் போது இட் இன்வால்வ்ஸ் சம் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் நீங்க கொடுத்து நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய சொல்யூஷனை we call it as particular solution. Whenever we are given with initial conditions, by using initial conditions we can find out a particular solution. சரிங்களா? போன இதுல இப்ப நம்ம என்னென்னலாம் பேசுறோமோ அந்த விஷயங்கள் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு சொல்யூஷனை இன்னொரு சொல்யூஷனுடைய ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை if you are able to write, then those are called as linearly dependent solutions. If not, they are linearly independent. இப்போ linearly independent இந்த மாதிரி எழுத முடியல அப்படிங்கறதை சொல்லலாம். or if you make some linear combination and equating this to 0, ஒரு linear combination 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது நீங்க அதுல சூஸ் பண்ணிருக்க ஸ்கேலர்ஸ், இங்க நம்ம சூஸ் பண்ண ஸ்கேலர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா k1 and k2. இந்த ரெண்டு ஸ்கேலர்ஸ் 0 இருந்துச்சுன்னா of course it is 0. இதை தவிர வேற ஏதாவது பாசிபிலிட்டி வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு என்ன நடக்கும், that is what இங்க பாத்தீங்களா, இது ரெண்டுமே ஸ்கேலார் கிடையாது. ஐ மீன் இந்த ரெண்டு ஸ்கேலார்ஸும் 0 கிடையாதுங்கிற பாசிபிலிட்டியில you may write y1 in terms of y2 or y2 in terms of y1. this is possible. அந்த k1 k2 0வா இருந்தா மட்டும்தான் I'm getting 0 அப்படின்னா that is k1 and k2 has one and only one possible, that is 0. then we can say that it is linearly independent. சரிங்களா? ஸோ நம்ம கண்டுபிடிச்ச அந்த நாட் ப்ரொபோர்ஷனல், அதாவது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் தான் we call it as basis of solutions of equation 2. equation 2 என்ன அப்படிங்கிறது ரீகால் பண்ணீங்க அப்படின்னா y double prime plus p of x y prime plus q of x is equal q of x y equals 0. சரிங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்த இந்த ஒரு ஈக்குவேஷன், that is y double prime plus y is equal to 0. இதை பொறுத்த வரைக்கும் we have seen that sin x and cos x are the solutions. they are actually fundamental solutions because cos x upon sin x பார்த்துட்டீங்க அப்படின்னா it is cot x, it is not a constant. Similarly, if you look the other way, then you are going to get tan x, that is also not constant, right? so இதை வச்சு நீங்க எழுதக்கூடிய இந்த c1 cos x plus c2 sin x, this is a general solution. அதுல ஏதோ ஒரு சில வேல்யூ c1க்கு 3யும் c2க்கு -0.5 நம்ம கொடுத்து கண்டுபிடிச்ச ஒரு சொல்யூஷன், or the using the initial conditions we have found some solution, that is particular solution. சரிங்களா? அதே மாதிரி here we are given with some other equation and இதுல e power x e power minus x சொல்யூஷன்ஸ்ங்கிறத வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க and they are given some initial conditions as well. so hope you can do the verification because y1 is equal to e power x in the sense y1 prime is going to be e power x and y1 double prime is also e power x. so e power x minus e power x is 0, right? so y2 is e power minus x, then your y2 prime is going to be minus e power minus x, then y2 double prime is e power minus x alone. So we have verified this satisfies the given equation.
இப்போ இதை யூஸ் பண்ணி if you write the general solution, that is c1 e power x plus c2 e power minus x, and do the differentiation y prime என்னன்னு கண்டுபிடிங்க. Right, make use of the initial condition. When you give x is equal to 0 in the first equation, you are going to get c1 plus c2, which is equated to 6. Right, we have an equation. Next, when you give x is equal to 0 in the second one, you are going to get c1 minus c2 equals minus 2. Now you will have to solve these two equations. இப்போ இது ரெண்டு சால்வ் பண்ணணும் அப்படின்னா c1 plus c2 is equal to 6, c1 minus c2 is equal to minus 2. When you add these two things, your c2 gets cancelled and 2c1 is going to be 4, therefore your c1 is 4. Whenever your c1 is 4, your c2 is going to be 2. So that hope I'm right. Yeah, so when you do this, you can very well see that this is going to happen. Wait, did we do it right? Yeah, we are just adding so that it gets cancelled. 2c1 is equal to 4, therefore sorry, your c1 is 2. Whenever your c1 is 2, your c2 is going to be 4. Yeah, there was a small calculation mistake, I apologize for it. So this is your particular solution satisfying the given condition. Okay, next is we need to find out a basis if one solution is known. Right, okay, here let us try to do that too. Here we are given an equation, right? So with the help of this equation, we'll have to find out, first of all, by some method. We do not have any general ideology as of now. We just try, just by observing this equation, we just try y1 is equal to x. Okay, so y1 is equal to x, this is what we are just trying, right? So when we try this, this turns to be a solution because your y1 prime is going to be 1 and y1 double prime is 0. So when you give these things into this, your x square minus x times of this gives you multiplied with 0 minus x times of 1 plus x is 0. Yes, this is satisfying the equation. அதனால இதுல இருந்து நம்ம என்ன சொல்லிரலாம், y1 is equal to x வந்து இந்த given equationக்கு சொல்யூஷனா இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை வச்சு இன்னொரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். For the other solution, we are trying this way. Sum u into x. இந்த u என்னன்னா, this is some function of x. சரிங்களா, இதை வச்சுட்டு இதுல இருந்து if you try to find out the first derivative, u is a function of x and you have x. So product rule you will have to apply. Keeping x fixed and differentiating u and keeping u fixed and differentiating x. So you get this one. Now you have to do the second derivative as well. இப்போ இதில் வந்து keeping x fixed and differentiating u and keeping u fixed and differentiating x, and then here you have only u. அப்போ u மட்டும் differentiate பண்ணீங்க அப்படின்னா actually you will get in the first termல இருந்து you will get u prime and then again you will get u prime. So this together becomes u double prime x plus 2u prime. Okay, in the values எல்லாம் தூக்கி கொண்டு வந்து given equationல when you substitute and simplify, you will get this equation. For time being, I am not doing all these calculations, that you may try by yourself and see this happens. Right, இதுல பார்த்துட்டீங்க அப்படின்னா u is not involved, only the derivative of u and the second derivative of u is involved. So by assuming the derivative of u to be some other function, you have reduced your equation into a first order equation, which you can solve by separation of variables. Right, when you do it by the separation of variables, you are getting your v to be 1 upon x minus 1 upon x square, and you know your v is what? Your v is u prime, and when you need to find out what is u, you just have to integrate this one. So that gives you log x plus 1 upon x. So from this, your second solution is going to be, you will just have to multiply your u with x. That clearly tells you x log x plus 1. Right? These two are the x and x log x plus 1 are the independent solutions that is going to contribute to the general solution for your equation. இந்த எக்ஸாம்பிளில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருந்திருக்கோம்.
இப்போ அங்க ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கு பண்ண ஒரு விஷயத்த ஜெனரல் ஐடியாலஜியா இப்போ என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஒரு ஈக்குவேஷன் நம்ம கிட்ட இருக்கு. ஒரு செகண்ட் ஆர்டர் லீனியர் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் நம்ம கிட்ட இருக்கு. அதுவும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கு. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னது? ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். அதாவது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 தான் இருக்கணும். வேற எந்த ஃபங்க்ஷனும் இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ இதுல ஒரு பர்டிகுலர் சொல்யூஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு சொல்யூஷன் கூட சம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸை மல்டிப்ளை பண்ணி another சொல்யூஷன் இருக்கு அப்படிங்கறத நம்ம எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த uy1 அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய y prime. அதாவது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறோம். and then we are finding the second derivative. இந்த மூணு விஷயங்களையும் தூக்கி கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனுக்குள்ள போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்துட்டீங்கன்னா u double prime y1 plus 2u prime y1 prime plus uy1 double prime plus p multiplied with u prime y1 plus uy1 prime plus q multiplied with uy1 equals 0. இந்த விஷயம் தான் இருக்கு. சரிங்களா? இப்போ இதுல u டபுள் பிரைம் இருக்கக்கூடிய குவாண்டிட்டி என்னது? இந்த ஒன்று மட்டும்தான். அதை தனியா எழுதிடுறோம். சரிங்களா? அடுத்தது u பிரைம் இருக்கக்கூடிய குவாண்டிட்டி என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா u பிரைம் இதிலிருந்து 2y1 பிரைம். அடுத்தது u பிரைம் நமக்கு எங்க இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துல py1 எழுதிட்டோம். அடுத்து u இருக்கக்கூடிய குவாண்டிட்டி. ஸோ u இங்க பார்த்துட்டீங்கன்னா y1 டபுள் பிரைம், இந்த இடத்துல py1 பிரைம், அதுக்கப்புறம் இங்க qy1. ஸோ இது என்னது? இந்த ஈக்குவேஷன், இந்த given equation, this is our equation 2. ஓகே, த்ரூஅவுட் இந்த செக்ஷன் ஃபுல்லாவே இந்த ஒரே ஈக்குவேஷன் தான் ஈக்குவேஷன் 2ங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஈக்குவேஷன்ல y1 சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். and we know that y1 is a solution of this equation. therefore இந்த குவாண்டிட்டி நமக்கு 0 ஆயிடுது. நமக்கு மிச்சம் என்ன இருக்கு? u double prime plus y1, sorry, u double prime multiplied with y1 plus u prime multiplied with 2y1 prime plus p y1 equals 0. சரிங்களா? இங்க என்னது? uங்கிற குவாண்டிட்டி கிடையாது, அதோட டெரிவேட்டிவும் செகண்ட் டெரிவேட்டிவ் மட்டும்தான் இருக்கு. as we did in the problem, we are going to consider u prime to be some function big U. so செகண்ட் டெரிவேட்டிவ் என்னவா மாறிடுது? big U பிரைமா மாறிடுது. அதனால இந்த given equation, இப்போ இந்த given equation ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றோம் அப்படின்னா u double prime plus u prime multiplied with 2y1 prime plus py1 upon y1 equals 0. ஸோ இந்த விஷயம் வந்து பிக் u பிரைமாவும் இந்த விஷயம் வந்து பிக் யூவாவும் மாறிடுது. ஸோ இது ரெண்டும் உள்ள தூக்கி போட்டோம் அப்படின்னா திஸ் இஸ் வாட் வி ஹேவ். சரிங்களா? இந்த விஷயம் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இதை வந்து செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா வாட் யூ கேன் ரைட் இஸ் தட் u prime is equal to minus times of 2y1 prime upon y1 plus p multiplied with u. ஸோ இந்த u prime அப்படிங்கிறது என்னது? du upon dx. சரிங்களா? now using separation of variables, இந்த இடத்துல y1 அப்படிங்கிறது some function of x, pங்கிறது some function of x. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மொத்த குவான்டிட்டியுமே என்னது? some function of x தான். அப்போ இந்த dx இந்த பக்கம் தூக்கிட்டு போங்க, இந்த u இந்த பக்கம் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு if you do the integration, this is what you are going to get. From the first one, minus 2 வெளியே எடுத்துட்டீங்கன்னா y1 prime upon y1, so it is going to be log y1 minus integral pdx. அது அப்படியே தான் இருக்க போகுது. இதிலிருந்து நமக்கு u ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கிடைச்சது. பட் வாட் இஸ் u? we know that small u prime is big U. இப்போ small u வேணும்னா we'll have to integrate this big U. integrate பண்ணீங்க அப்படின்னா you are going to get small u and that has to be multiplied with y1. ஸோ இந்த டுகெதரா கிடைக்கக்கூடிய விஷயம் தான் வந்து என்னன்னா நம்மளுடைய செகண்ட் ஃபங்க்ஷன் y2. இப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா y1ம் y2ம் இண்டிபெண்டா தான் இருக்க போது. இந்த ஐடியாலஜி வச்சு தான் வந்து நம்ம இங்க y2 என்னங்கிறது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ yes, we have done with this.